பெரியாரை எதிர்க்கிற மக்கள் எல்லாரும் என் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்ற ஒன்னையும் குறிப்பிடுறாரு அவரு சீமான். அதாவது பாத்தீங்கன்னா பெரியாரை எதிர்க்கிற மக்கள் என்பது பாத்தீங்கன்னா RSS காரர்களும் இந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் சீமான் பக்கம் நிற்பது வந்து ஒரு பெரிய வியப்பான விஷயம்லாம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்ப்பவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்காரு, அதனால சாமி கும்பிடுற மக்கள் எல்லாமே பெரியாரை எதிர்ப்பவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. உண்மையில் அது கிடையாது. பெரியார் என்பவர் வெறுமனே கடவுள் மறுப்பாளர் மட்டுமே அல்ல. இந்த புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆன்மீகவாதிக்கு தெரியும். ஏன்னா மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிற கூட்டம் எது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் இந்துவாக இருந்தாலும் நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளியை ஏற்படுத்தியது யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரியாரை ஆதரிப்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். என்னன்னா அவர்கள் அமைப்பு ரீதியாக வந்து ஒரு மெஜாரிட்டியாக இல்லை என்றாலும் கருத்தியல் ரீதியாக பெரியாரை ஃபாலோ பண்ணுகிறவர்களாம் அவருடைய அபிமானிகளாகவும் இருக்காங்க. அவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக சீமானுக்கு கிடையாது.